அமித்ஷா வந்து வெரி கியூரியஸ் அண்ட் சீரியஸ் அபவுட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு. இந்த ரெண்டும் வந்து வெறும் எலெக்ஷன் வின்னிங்காக மட்டும் பார்க்காம ஸ்ட்ராட்டஜிக்கல் வின்னிங்காகவும் பார்த்துட்டு நாட்டுடைய நலனுக்கு அது தேவைன்னு அவர் நினைக்கிறார். அது வந்து நாட் ஓன்லி ஃபார் த பார்ட்டி. வெஸ்ட் பெங்கால் வந்து அசைக்க முடியாத கோட்டை. அஸ்ஸாம் மாதிரியான இடங்களில் போயாச்சு. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக பிடிச்சாச்சு. நார்த் ஈஸ்ட்டில் அந்த 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 வெஸ்ட் ஆரம்பிக்கக்கூடிய இடம் வந்து பெரிய இடம் வந்து வெஸ்ட் பெங்கால். அதுதான் அங்கே மறிச்சுக்கிட்டு நிற்குது. அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த பக்கம் பூரா தூக்கிட்டு நீங்கள் யூபி பீகார்லேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக எடுத்துட்டு மொத்தம் நார்த் இந்தியா ஃபுல்லாக தூக்கியாச்சு. அது வந்து வெஸ்ட் இந்தியா வரைக்கும் தூக்கியாச்சுன்னு சொல்லலாம். கிழக்கு இந்தியா வரைக்கும் எல்லாம் ஒரு பக்கம் எல்லாத்தையும் தூக்கிட்டோன்னு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடலாம். தமிழ்நாடு தொட்டுட்டோம் அப்படின்னா கர்நாடகா ஏற்கனவே இருந்த விஷயம். கேரளா, புதுச்சேரி, ஆந்திரா, தெலுங்கானா இது எல்லாமே உள்ள மாதிரி அந்த ஏன்னா இதுதான் அந்த பேஸ். அது வந்து கீழே அந்த மேப்பில் வந்து கீழே இருக்கிற பேஸ். இங்கேருந்து வந்துச்சுன்னா இது வந்து தாமரை இங்கே மலர ஆரம்பிச்சதுன்னா அதோடைய படல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட இதழ்கள் வந்து எல்லா பக்கம். அப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப முக்கியமான இடமா பார்க்குறாங்க. இங்கே வந்து அவர்கள் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய டபுள் இன்ஜின் சர்க்கார் ரொம்ப அவசியம் நினைக்கிறாங்க. அதுவும் எகெயின் ஸ்ட்ராட்டஜிக்கலாக தான்.